மனோகர் பாஷா, இது ஒரு முக்கியமான சிக்கல் இல்லையா? அதில் ஒரு எதிர்க்கட்சி அது ஒரு கருத்தை சொல்கிறதும் அதில் விசாரணை கேட்பதும் ஒரு அடிப்படையான ஒரு தேவை இல்லையா? அதை உடனே நாட்டுக்கு எதிரான சதின்னு எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அதாவது அவர்கள் விசாரணை கேட்பதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. விசாரணை கேட்கின்ற உரிமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த தேசத்தினுடைய பெருமைக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அதாவது அதானி என்று சொன்னாலே அவர் மீது ஒரு அபாண்டமான அம்பானி அதானி இவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லுவதே வாடிக்கையாக கொண்டு நாடாளுமன்றத்திலேயும் அதை எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து செய்து தான் திரு ஆனந்த் சீனிவாசன் சொன்னாரு. டாடா குரூப் பத்தியோ பிர்லா குரூப் எந்த நிறுவனம் பத்தியோ குறிப்பா நாங்க சொல்லல மாட்டாங்க. பிரச்சனையை அல்லது சிக்கலை அல்ல குற்றச்சாட்டை எதிர்கொள்ற ஒருத்தரை பத்தி நாங்க பேசுறோம். டாடா பிர்லாவை பத்தி அவங்க பேச மாட்டாங்கன்னா அவங்க தான் உருவாக்குனாங்க அவங்கள. இப்போ அதானி அம்பானி வளர்றாங்கன்னு சொன்னா அவங்க தொழில் செஞ்சு வளர்றாங்க. வளரும்போது அவங்களோட தொடர்பில் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தொழில் செஞ்சு அவங்க எவ்வளவு வேணா வளரலாம் சார், அதானி குரூப். ஆனா அந்த அதானி நிறுவனங்களுடைய முறைகேடுகளை பற்றி, இந்திய பங்கு சந்தையில அவங்க ஏற்படுத்துற முறைகேடுகளை பற்றி தான் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு. நீதிமன்றம் செபியை விசாரிக்க சொல்லி உத்தரவிடுதுன்னா அங்க பிரைமா ஃபேசி இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னும் அது விசாரணையில தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி முன்முடிவுக்கு வரீங்க? அவர் எந்த தவறுமே பண்ணலன்னு இருக்கிறது. அப்ப இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க, செபி தலைவருக்கும் அதானி நிறுவனத்துக்கும் நேரடியான தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னா அதையும் மத்திய அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும்ல. எடுக்காமலே முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்துட்டு கண்டிப்பா கவனத்தில் எடுக்கும் சார். நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடுறதுனாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாது. பர்ஃபஸ் ஊழலை பத்தி கூட தான் சொன்னாங்க ராஜீவ் காந்தி மேல. அப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி தான் போட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அதனால ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடுறதுனால இப்போ வக்ஃப் போர்டு பில்லு வந்தது, அது எல்லாரும் அப்போஸ் பண்ணும்போது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டிருக்காங்க அது ஆய்வு செய்யறதுக்காக. அது மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடும்போது அது அப்ப இப்ப உங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ஜேபிசினால ஒண்ணும் ஆகாதுங்கறீங்களா? ஏற்கனவே ஆகலையே, அப்படிதான், அதனால ஒண்ணும் ஆகாதுன்னு. அதனால நீங்க உண்மையான நீதிமன்றம் இருக்கு, அங்க போங்க, உச்ச நீதிமன்றத்துல போங்க. அதுதான் உச்ச நீதிமன்றம், அதுதான் இதெல்லாம் விசாரிக்கப்படணும், திறந்த புத்தகமாக இருக்கிறோம்னு செபி சேர்மன் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அதை பற்றி விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்தையுமே சொல்லாம எடுத்த உடனே டிஃபென்ஸ்க்கு போறது தான் நான் கேக்குறேன். அதோட இந்த விசாரணையை பத்தி கேட்கக்கூடியவங்களை குற்றச்சாட்டு வைக்கிறது எல்லாத்துக்குமே நாட்டுக்கு தேச விரோதிகள் அப்படின்ட்டா எப்படி சார்? இவங்க இந்த பிரச்சனைகளை எப்போ கொண்டு வராங்க? 2023 பட்ஜெட் செக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அவங்க வெளியிடுறாங்க. அதே மாதிரி இப்போ பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சு பட்ஜெட் செக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. ஆக மொத்தத்தில் பிஜேபி ஆட்சிக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒன்னத்தை உருவாக்கணுன்றது அந்த நிறுவனத்துடைய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எனக்கு புரியல. அதானி குழுமத்தை பத்தி சொன்னா பிஜேபி ஆட்சிக்கு எதிரானது உடனே சொல்றீங்கல்ல. அதானிக்கும் மோடிக்கும் ரொம்ப நெருக்கம், ரெண்டு பேரும் குஜராத்காரங்க, இப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தா அதை பத்தி மோடி அரசாங்கத்துக்கோ அல்லது பிஜேபிக்கோ என்ன சார் கவலை? இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கு. இல்ல நீங்க அதானி நிறுவனத்துக்கு வந்தா அதை பத்தி அவங்க ஏன் கவலைப்படுறாங்க? ஆனந்த் சீனிவாஸ் தான் சொன்னாரு அதானிக்கும் அது மோடிக்கும் அவ்வளவு நெருக்கம் அப்படிலாம் சொன்னாரு. ஆமா, அவர் தானே சொன்னாரு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுல ஆட்சேபனை இல்லை. அந்த விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு மனோகர் பாஷா சொல்றாரு, தமாக சொல்லுது இல்லையா? இப்ப அமைச்சர், மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு? the countrymen should beware of such people. யார் சொல்றாரு? ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு creating confusion can be an act committed by anti-nationals, தேச விரோதிகளால. அடுத்த லைன் ஒன்று சொல்றாரு, it is not appropriate, no patriot can do such a thing. தேசத்தின் மீது பற்று கொண்ட யாரும் இதை செய்ய மாட்டாங்க. எனக்கு புரியல, இது என்ன தேசத்தின் பற்று? அது அவருடைய கருத்து சார், மத்திய அமைச்சர் கருத்து சார். ஆமாங்க, அது மத்திய அமைச்சர், அவர் பாரதிய ஜனதா அரசாங்கத்தோட கருத்து, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அவர் கருத்து அவர் சொல்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் தவறு யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனா இது தவறு நடந்திருக்கிறதா என்பதை உண்மையை கண்டறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அந்த கடமையை உச்சநீதிமன்றம் செய்யணும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கோம். ஆனந்த் சீனிவாசன், நீங்க அதானி என்றாலே உடனே பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்கிறாரு. நாங்க டாடா சார் சார் இருங்க நான் ஒரு பாயிண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்லியா சொல்லிடுறேன். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். டாடா பிர்லா மட்டும் எங்க தலைவர் வளர்க்கல, இவங்களோட தலைவரையும் இவங்க குடும்பத்தையும் நாங்க தான் சோறு போட்டு வளர்த்தோம் இவ்வளவு நாளா.
ஏங்க, இல்ல, இல்ல, அதெல்லாம் சொல்லாதீங்க. கட்சியில இருக்காரு, இது என்ன இருக்கு? சார், அவருக்கு இருக்கிற ஆமா. நிலத்துக்கு இந்த தலைவர் சமாதி கூட எங்க தமிழ்நாட்டுக்கே trust சோறு property ல. போடுவாரு. அவருக்கு இருக்கிற நிலத்துக்கு இல்ல, இல்ல. சோறு போட்டு நீங்க வளர்த்தீங்களா? ஒரு கட்சியில அவர் பங்களிப்பு கொடுத்தாரு திரு ஆனந்த் நீங்க என்ன ஸ்ரீனிவாசன். சார் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தது ஆமா. மூப்பனார் குடும்பம் சார் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல தெரிஞ்சு பேசுங்க. இல்ல. காங்கிரஸ்ல இல்ல சார், ரெண்டும் மியூச்சுவல் தானே சார். கட்சிக்கு மூப்பனார் அவருடைய குடும்பம் அவர் கொடுத்திருக்கும். போட்டதுன்றாரு. மூப்பனார் குடும்பத்திற்கான கட்சி வந்து அந்த இடம் கொடுக்கும். ரெண்டும் இருக்கு. மூப்பனார் வந்து காமராஜோட இருந்த ஒரு பெரிய சரி, ஒரு ரைட், காங்கிரஸ் ரைட், தொண்டர். ஓகே. அவர் இது வந்து வரைக்கும் சேர்ந்த பிறகுதான் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தெரிஞ்சது. சார், இது வரைக்கும் மூப்பனார் குடும்பம் ஒரு எலெக்ஷன்ல கூட நின்னு ஜெயிச்சது கிடையாது. சார், அது இல்ல, மூப்பனாரோ நின்னு MLA ஆனார் சார். பையனோ ஒரு பாபநாசத்துல எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சது MLA கிடையாது. ஆனார். ஞாபகம் வச்சுங்க. ஆமா, சரி, ஆமா, ரைட், எப்படி இது- MLA ஆனாரோ இது தெரியும். தமாக காங்கிரஸ் எப்படி பிரச்சனையா MLA சுருக்கிட ஆனாரு? வேண்டாம். ரைட். ஏங்க, அப்ப ராகுல் காந்தி அப்படிதான் எப்படி எப்படி ஆனாரா? சொல்லுங்க. இல்ல எங்களை சொன்ன சொல்றேன். எப்படி ஆனார்? நிக்க ராகுல் காந்தி சொல்லுங்க. எப்படி சார் ஆனாரு? தஞ்சாவூர்ல நிக்க சொல்லுங்களேன். நிக்கிறோம். பயந்து ஓடாம. இல்ல இல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அதை கடந்து நீங்க- வந்து- அதை கடந்து வந்து- நீங்க- இல்ல இல்ல அவர் நீங்க- இல்ல இல்ல திரு பயந்து ஜி- ஓடாதீங்க. இல்ல இல்ல திரு ஜி கே வாசன் பயந்து மூப்பனார் ஓடாதீங்க. அவருடைய பயந்து கான்ட்ரிபியூஷன் ஓடாதீங்க. ஃபார் காங்கிரஸ் மறுக்க முடியாதுல்ல. அவங்க இல்ல, காலகட்டங்களில் இல்ல, நாங்க வளர்த்துறீங்க. இல்ல இல்ல. ஆமா சார், தமிழ்நாட்டுல நாங்க தான் சார் இல்ல இல்ல சார், வளர்த்தோம். நான் செஞ்சது அதுல உண்மை ஒண்ணும் சொல்லியே. காமராஜர் காலத்துல இருந்து கட்சி இருக்கு சார். நீங்க என்ன ஆமா, சார் காமராஜர் ஒவ்வொரு காலகட்டத்தில் காமராஜர் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போறாங்க. ரைட், அதை தாண்டி நாங்க வரும். மெர்ஜர் வந்த பிறகுதான் காமராஜர் தமிழ்நாட்டுல இந்திரா காங்கிரஸே தெரியும். சரி. இல்லனா இந்திரா காங்கிரஸ் யாருக்கு தெரியும்? என்னதான் 10 மறைச்சு சீட்டுக்கு பண்ணீங்க? தான் திமுக பார்த்தோம் நீங்க. காவடி தெரியுமா தூக்குனவங்க தான் அன்னைக்கு. இல்ல இல்ல இப்ப நீங்க அப்ப யாரோட இருந்தாங்க அப்படிங்கறதுலாம் வரல. அதை தாண்டி வரும். உங்க அவர் தான் காமெடி சொல்றாரு. தூக்கினாரு. நாங்க சோறு போட்டு உங்களோட தான். வளர்த்தோன்றாரு. அப்ப இல்ல, யாரை அதான் மறுக்கிறேன். அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியை நாங்க நீங்க தான் சோறு போட்டு வளர்த்தோம்னு சொன்னா அது நாங்க மத்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? மூப்பனார் வந்த பிறகுதான் வளர்ந்தது. என்ன சார் அப்ப காமராஜர் எப்போ வந்தார்? மூப்பனாருக்கு அப்புறம் தான் காமராஜ் வந்தாரா? மறைவுக்கு பிறகுதான் நான் பேசுறேன். காமராஜ் வளர்க்கல, மூப்பனார் தான் வளர்த்தாரு காங்கிரஸை. தமிழ்நாட்டுல 69 மூப்பனார் காங்கிரஸை ஒழிச்சாரு சார். சரி, ரைட். அதெல்லாம் போக வேண்டாம். வாங்க இப்ப நீங்க இந்த சிக்கலுக்குள்ள வாங்க. அதானி ஆமா. அப்படிங்கறத எவ்வளவு வாட்டி வச்சு- ஜெயிச்சாரு? சார் இல்ல இல்ல ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அதை கடந்து இப்ப ராகுல் காந்தியினுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தியுமே உடனடியா ஒரு அறிக்கை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் கொடுக்குது, ஆய்வு நிறுவனம் கொடுக்குதுன்னா அதை பொறுத்து இருந்து என்ன நடக்குதுங்கிறது கூட ஆய்வுக்கு உட்படுத்தாம உடனடியா நீங்க அதை கையில எடுத்து பேசுறதுங்கிறது அப்ப அது என்ன விதமான அரசியல் அப்படின்னு பாக்குறாங்களா? அதானினா உடனே பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு ஆயுதமா நான் பயன்படுத்தி பதில் சொல்லட்டுமா? எஸ் எஸ் தெய்வ பிறவின்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு தெய்வ பிறவி இருக்காரு நம்ம ஊர்ல. தெய்வ பிறவி என்ன சொன்னாரு? அதானி அம்பானி கருப்பு பணம் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்கன்னாரு. நாங்க சொன்னோமா? தெய்வ பிறவி என்ன சொன்னாரு? அதானி கருப்பு பணம் காங்கிரஸுக்கு கொடுக்குறாருன்னாரு. இடி எடுங்களேன். நானா சொன்னேன்? பிரதமர் தானே சொன்னாரு. காங்கிரஸ் எங்க கட்சிக்கு கருப்பு பணம் அதானி வந்து கருப்பு பையில போட்டு கொடுக்குறாருன்னு யார் சொன்னாங்க? தெய்வ பிறவி சொன்னாரு. அப்ப ஏன் இடி அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல இப்ப இதுல ரைட், இல்ல அந்த அரசியல் ரீதியான கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. இல்ல அதை கடந்து நான் என்ன கேக்குறேன் சார், இதுல இன்னன்பர்க் அறிக்கையில இவ்வளவு முன்முடிவோட அதை அணுகணுமான்னு கேக்குறேன். இல்ல நீங்க ஒரு பொருளாதாரத்துல இருக்கீங்க, ராகுல் காந்தி பாக்குறாரு இதே இவ்வளவு இல்ல இல்ல அவங்க ரெகுலேட்டரி சீஃப் சார் சொல்லுங்க இதுக்கு நான் சொல்றேன். Yes. ஒரு போலீஸ்காரனே திருடன் ஒருத்தர் சொல்லும் போது எவிடன்ஸ் கொடுக்கும் போது டெஃபினட்டா பேசுவாங்க. உங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் மெட்ராஸ் திருட்டு பையன் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தா பார்க்க தான் செய்வாங்க. போலீஸ் கமிஷனர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது திட்டு பையன் சர்டிபிகேட். இல்ல இது இப்ப இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களோட இப்ப ஜேபிசி போயிட்டா இதுல தீர்வு வந்துருமான்னு கேக்குறாரு. இல்ல ஜேபிசி தான் உங்க டிமாண்டா? ஜேபிசில தீர்வுகள் வந்திருக்கா? கடந்த காலத்துல அது கிடப்புல போடப்பட்டதேங்கிறாரு. ஜேபிசி இல்ல சார், ஜேபிசி மூலமா தான் ஹர்ஷத் மேத்தா கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அது கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல. இந்த மாதிரி ஷேர் புரோக்கேட்ல ஜேபிசில இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் ப்ராசிக்யூஷன் நடந்தது ஹர்ஷத் மேத்தா மேல. இதுவும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது. ஜேபிசி ஒரு டாக்குமெண்ட்டையும் பார்க்கட்டும். ஏன் பயப்படுறீங்க? பாதிக்கு மேல உங்க ஆளுங்க தானே இருக்காங்க. முனவர் பாஷாவோட ஆட்கள் தானே உட்கார போறோம். நாங்களா உட்கார போறோம்? இல்ல நீங்களும் தான் உட்காருவீங்க ஜேபிசில. இப்போ சார் உங்களுக்கு தான் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல 60% நீங்க தானே உட்காருவீங்க. அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட் நண்பரா இருக்கிற மோதியோட ஆட்கள் தானே உட்கார போறாங்க. அதனால தான் ஜேபிசி வேணான்ற பார்லிமெண்ட்ல எங்க ஆட்கள் தான் உட்காருவாங்க. ஹர்ஷத் மேத்தா கேஸ் நாங்க சொல்றோம்ல 40% எங்க ஆளுங்க உட்காருவாங்கன்னு நாங்க கேள்வி கேக்குறோம். ஓகே ரைட், நாங்க கேக்குறோம் சார். கேளுங்க சார். ரைட், நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ராமசாமி. நான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஆனந்த் சார் இல்ல பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுங்க. எஸ், ஏபிசில என்ன அட்வான்டேஜ் சொல்றேன். ஐ கேன் சம்மன் விட்னஸ். நான் விட்னஸ கூப்பிட முடியும். ஓகே, விட்னஸ நான் பப்ளிக்கா கேள்வி கேட்க முடியும். அந்த டாக்குமெண்ட் வெளில வரும்.
ரைட். நீங்க மறைக்க முடியாது. Document வர வாய்ப்பு அப்பாயின்மெண்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஜேபிசி மே க்ளோஸ்ட் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆகும் சார். இல்ல சார், ஜேபிசிலயுமே உள்ள அந்த மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் தானே சார் தெரியும். வெளியில எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்? அப்படி இல்ல சார், அவன் வெளில வந்து டெஃபினட்டா ரிப்போர்ட்ல டாக்குமெண்ட் வரும் சார். ஓகே. டிசென்ட் நோட் எழுதுறாங்க சார். ரைட். டிசென்ட் நோட்ல எல்லா டாக்குமெண்ட் வச்சு எழுதுவாங்க சார். எஸ் ஓகே ஓகே ரைட். திரு ராமசாமி, இந்த சிக்கல வேற சார், ரைட். சேர்மன் பிஜேபி காரரா இருந்தாலும் எஸ் இதுங்க சேர்மன் பிஜேபி காரரா இருந்தாலும் ஜேபிசி மெம்பர்ஸ் கேன் ரைட் a dissent note. அந்த dissent noteல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம். எஸ் ஓகே ஓகே ஃபைன். ராமசாமி, அப்ப இதை எப்படி தான் அணுகணும்ன்றீங்க? அப்ப அப்பாயின்மெண்ட் கமிட்டியில ஓகே, நாங்க அதானியோட நண்பர் தெரிஞ்சே நீங்க அவரை செபி சீஃபா அப்பாயிண்ட் பண்ணேன்னா அந்த டாக்குமெண்ட் வெளில வரும். ரைட். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி தான். நான் வரேன் ராமசாமி. அப்ப ஜேபிசியை எதிர்கொள்றதுல இதனாலதான் தயக்கம் வருதா? இந்த டாக்குமெண்ட் வெளியில வந்துரும் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் அல்ல கனெக்ஷன் வந்துருங்கிறது தான்